ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூளக்கல்ல 3வது நாள் தேருக்கு தான் போயிருந்தோம். வருஷம் வருஷம் வந்து ஒரு 4-5 சீப்பு பழம் வந்து தேருக்கு சூறி விடுவோம். இந்த வருஷம் வந்து முதல் 2 நாளுமே வந்து மழை பெஞ்சதுனால நேற்றுக்கு சாயங்காலம் நாங்கள் வந்திருந்தோம்ல, அப்போது கீழே பழமெல்லாம் எதுவுமே இல்லை. மழையில் வழுக்கி விட்டுருமில்ல, அதனால வேண்டான்ட்டாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் இன்றைக்கி வேண்டான்ட்டோம், வாங்க வேண்டான்ட்டோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இன்றைக்கி தான் மழையே இல்லையே, அதனால் போட சொல்லிட்டாங்க போல். எல்லோரும் வீசிகிட்டு இருந்தாங்க பழம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பக்கத்து கடையில் வாங்கி 10 பழம் வாங்கி நாங்களும் வீசினோம். நாங்கள் வரும்போதே கோயிலுக்கு முன்னாடி போகிற காய்ச்சி அந்த முக்கு திரும்பிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நிலைக்கு வந்தாச்சு. தேர் விநாயகர் தேர் வந்து முதலே போய் நின்றுச்சு. நாங்கள் பெரிய தேர் வந்து நிலைக்கு நின்ன உடனேயே சாமி கும்பிட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா கூட்டம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. நம்மளாம் குழந்தைகளா இருக்கும்போது இந்த லைன் போயிட்டே இருக்கும். இந்த கம்பிக்கு அந்த பக்கமே நின்று தாவி விளையாண்டு போகல. அந்த மாதிரி இன்றைக்கி இவங்க 3 பேர் அந்த பக்கமே நின்றுருந்தானுங்க. அப்புறம் செடி இந்த பக்கம் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அவனும் போகிறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனையும் அந்த பக்கம் இறக்கி விட்டோம். கடைசி நாள் தேருங்கிறதுனால நேற்றுக்கு விட இன்னைக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. இவர் வந்து எங்கள் மச்சாண்டார். நாங்கள் நின்றுக்கிறத பார்த்துட்டு அவர் லைனில் நிற்கிறதுக்கு சங்கடப்பட்டு குழந்தைங்க மாதிரி கம்பியை தாண்டி வந்து எங்கள் பக்கத்தில் நின்றுட்டார். எங்கள் கூடவே சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் இவங்கெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரக்குள்ளே தேரில் இருந்த சாமியை வந்து சப்பரத்தில் வச்சு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க கோயிலுக்குள்ளே. நேற்றுக்கு சாப்பாடை வந்து கூட்டம், அப்புறம் திரும்பி போயிட்டோம். இன்றைக்கி வந்தாலும் அதே மாதிரி கூட்டம் தான் இருக்குது. அப்புறம் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொன்னார் போடான்னு. அப்புறம் எங்கள் மச்சாண்டார் இல்லை சீக்கிரம் லைன் போயிடும் வாங்கிட்டே போயிடலான்ட்டு நின்று அப்புறம் வாங்கிட்டு ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டுக்கிறோம். ஹஸ்பண்டு கூட்டத்தை பார்த்து அலர்ஜி வரும், எங்கேனாலும் கூட்டனாலும் வேண்டான்ட்டுருவார். இன்றைக்கி அவர் வந்ததுனால அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு. 5 குண்டு வந்து 50 ரூபா சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஆளுக்கு ஒரு குண்டு சுருட்டுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டோம். 50 ரூபாயிலேயே 4 பேர் சுட்டானுங்க. 5 குண்டில் 5 பலூன் சுட்டால் தான் ஒரு கீ செயினாம்மா. அதுக்கு ஆளுக்கு ஒன்று சுட்டு போகிறாங்கன்னு ஆளுக்கு ஒன்றே சுட வச்சிட்டோம். அப்புறம் ரிங்கு போடுறேன்ட்டு வந்தாங்க. சர்வின்னு அவங்க அம்மாலாம் போட்டதெல்லாம் விழுந்துருச்சு. இவர் 2 அண்ணன் போட்டது விழுந்துருச்சு கீழேயே. கடைசியாக அவனு போட்டதில் மீன் தொட்டி விழுந்துருச்சு. ஒரே சந்தோஷம். தீக்ஷித் எங்கள் அப்பா போட்டது எனக்குங்கிறான், சர்வின் எங்கள் மாமா போட்டது எனக்குங்கிறான், செலியும் எனக்கு வேணுங்கிறான்.